ஏஐடிசி தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் திரண்டிருக்கிற அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை நான் குறித்தாக்குகிறேன். தோழர்களே, நண்பர்களே, நானும் ஏகேபி அவர்களும் அந்த ஊர்வலம் துவங்கியதிலிருந்து பேசிக்கொண்டே வந்தோம். அந்த உரையாடல் முழுவதும் தொழிற்சங்க வரலாற்றில், அந்த நீண்ட நெடிய தொழிற்சங்க வரலாற்றில் சென்னையில் அமைப்பை கட்டி வளர்த்தவர்கள் நாம் இந்த மேடையிலே நிற்பதற்கு தங்களது வியர்வையை, ரத்தத்தை, உயிரை தந்து இந்த மேடையை அமைத்த அந்த மகத்தான மனிதர்களை பற்றி தோழர் ஏகேபி அவர்கள் பேச பேச நான் கேட்டுக்கொண்டே வந்தேன். இப்பொழுது இந்த மேடையிலும் தோழர் பேசுகிற போது சிங்காரவேலரை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு விவசாய தொழிலாளர் அமைப்பை உருவாக்கி உழைக்கிற மக்களின் உரிமை குறித்து பேசியிருக்கிறார். தமிழ் மண்ணில், சென்னை மண்ணில். அது மட்டுமல்ல, அவரது கான்பூர் உரை அது சாதாரணமான உரை அல்ல. மிக சுருக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சி, அதன் தேவைகள், இன்றைக்கு தமிழகத்தை, இந்தியாவை சூழ்ந்திருக்கிற ஜாதி மத பாகுபாடுகள், சுரண்டல் பேரங்கள், அவர் மொழியில் இதற்கு தீர்வாக அவர் முன்மொழிகிற சமத்துவ சிந்தனைகள், இவையெல்லாம் சாதாரணமானதல்ல. அவர்தான் முதல் முறை இங்கே மே தினத்தை கொண்டாடினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் மாநகராட்சி உறுப்பினராக இருந்தபோது நாம் இன்றைக்கு சென்னையில் ஒரு நவீன கால்வாய் திட்டம் இருக்கிறது அல்லவா, அதை லண்டனில் இருந்து அதை நேரில் பார்த்து வந்து இங்கே முதலில் முன்மொழிந்தவரும் அந்த மகத்தான மேதைதான் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்தான் பதிவு செய்தார். நகரமன்றத்தில், மாநகராட்சி மதிய உணவு திட்டம் இருக்கிறதா குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நல்ல உறக்கம் இருந்தால்தான் கல்விச்சாலைக்கு போக முடியும். நல்ல உறக்கத்திற்கு நல்ல உணவு தேவை. எனவே பள்ளிக்கூடங்களில் ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு குறித்து மாநில அரசுகள் சிந்திக்க வேண்டும் என்று அப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சியின் போதே சொன்னவர் தோழர் சிங்காரவேலர் என்பது சாதாரணமானதல்ல. அதை பற்றியெல்லாம் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தோம். எனவே இந்த மேடை நின்றபடி தோழர் சிங்காரவேலரை நாம் நினைவு கொள்கிறோம். இந்த செங்கோடி இயக்கத்தை கட்டி வளர்க்க அரும்பாடுபட்ட பல தலைவர்களை நாம் நினைவில் கொண்டு இந்த மேடையில் நிற்கிறோம். அவர்கள் லட்சியங்கள் எல்லாம், அவர்கள் தாங்கி நின்ற விழுமைகள் எல்லாம் இடது சிந்தனைகள் தான். கம்யூனிஸ்ட் கொள்கைகள் தமிழ் மண்ணில், இந்திய மண்ணில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றுதான் அவர்கள் அமைப்பை கட்டினார்கள், பாடுபட்டார்கள். மலர்ந்து அமைதியாக உலர்ந்து உதிர்வது போல் அவர்கள் உதிர்ந்து விட்டார்கள். அவர்கள் எல்லோரையும் நாம் இன்றைக்கு நினைவு கொள்கிறோம். அதே போன்றுதான் சிகாகோ நகர வீதிகளில் உழைக்கிற மக்களின் உரிமைகளுக்காக போரிட்டவர்களை தூக்கிலிட்டார் அன்றைய அரசு, அமெரிக்க அரசு. பலர் ரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டார். ஆனால் அந்த போர் உலகத்தின் பல்வேறு நாகரிக அரசுகளின் கதவுகளை தட்டியது. ஜனநாயக அரசின் கதவுகளை திறந்தது. புதிய சட்டங்கள் பிறந்தது. டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் இந்திய மண்ணில் தொழிலாளர்கள் குறித்த சட்டங்களுக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் போராடிய உழைப்பாளி மக்களை போல் அதற்கு முன்னதாக உலகில் பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற போராட்டங்கள், சிகாகோ நகர தொழிலாளர்களின் போராட்டங்கள், இவை யாவும் சேர்ந்துதான் அம்பேத்கருக்கு ஒரு புதிய சிந்தனையை தோற்றுவித்தது. டாக்டர் அம்பேத்கர் கல்வியில் சிறந்தவர், உலக அறிவு நிரம்பியவர். ஆனாலும் கூட அந்த சிந்தனையிலிருந்து மட்டுமே இந்த சட்டங்கள் பிறந்து விடவில்லை. அம்பேத்கர் போன்ற மேதைகளுக்கே அந்த சிந்தனை கதவுகளை திறந்து விட்டது. உலகம் முழுவதும் இருக்கிற ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்களின் பிரம்மாண்டமான போராட்டங்களோ அவர்கள் கொடுத்த உயிர்பலியும் தான். பிரம்மாண்டமான போராட்டங்கள் தான் மகத்தான அறிஞர்களின் சிந்தனை கதவுகளை திறந்து விட்டது. இந்த போராட்டங்களை எல்லாம் கண்ணுற்ற பிறகுதான் மேதை எழிலுக்கு கூட சிந்தனை கதவுகள் திறந்தது. பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் என்கிற அந்த மகத்தான கருத்தியலை, அந்த உலக உழைப்பாளி மக்களுக்கான அந்த விழுமியங்களை, லட்சியங்களை லெனின் நமக்கு அளித்திருக்கிறார். உலக உழைப்பாளி மக்களுக்கு அளித்திருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அந்த சிந்தனைக்கு முன்னால் உழைக்கும் மக்களின் போராட்டங்கள், அந்த உதிரங்கள் மேதை லெனினுக்கே சிந்தனை கதவுகளை திறந்து விட்டது. எனவே ஆக தொழிலாளர்கள் தான். எனவேதான்
மார்க்ஸ் மரணத்துக்கத்தில் இருக்கிற இயற்கையை தட்டி எழுப்புகிற ஆற்றல் உழைக்கிற மக்களுக்கு உண்டு என்று சொன்னார். இல்லை என்றால் இயற்கை மரண தூக்கத்தில் இருக்கும். ஆறு ஆறாக இருக்கும், அணைகள் கட்டப்பட்டிருக்காது, மின்சாரம் கிடைத்திருக்காது. மரண தூக்கத்தில் இருக்கிற அந்த இயற்கையை கூட கருத்தால் உழைக்கிறவன் தான் தட்டி எடுப்புகிறான் என்பதை உலகில் முதலில் பதிவு செய்தவர் மார்க்ஸ். இல்லைன்னா இயற்கை மரண தூக்கத்தில் இருக்கும். இன்னும் எளிமையாக சொல்லுவார் மார்க்ஸ், தாய் இயற்கை தாய், உழைப்பு தந்தை, இரண்டுக்கும் பிறக்கிற செல்வங்கள் தான் நாம் காணுகிற பொருள் யாவும். மார்க்ஸ் மகத்தான இலக்கிய சிந்தனையாளர். இதற்கு மேல் ஒரு இலக்கியம் இல்லை. ஆனால் இயற்கையும் உழைப்பும் வினைபுரிந்து உருவாக்குகிற இந்த கூட்டு உழைப்பால் உருவாக்குற செல்வங்களை ஒரு நபர் அபகரித்துக் கொள்கிறார். அதான் மூலதன கொள்ளை. இதற்கு எதிராக பிறந்ததுதான் மார்க்ஸ் ஏங்கல்ஸின் பிரகடனங்கள், மேதை லெனின் சிந்தனை. அது உலகம் முழுவதும் சுற்றி போராடுகிறது. முதலாளித்துவத்திற்கு எதிராக, ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக, பாசிசத்திற்கு எதிராக போராடும். நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். இந்த போர் முடியவில்லை. நிறைவான போரில் செங்கொடி பதாகை தான் உலகை வெல்லும். அதுதான் முதலாளித்துவத்தை, பாசிசத்தை புதைக்குழிக்க அனுப்பும். உலகில் தோன்றுகிற பெரிய பெரிய இயக்கங்கள் எல்லாம் எல்லை கட்டிக் கொண்டிருக்கிறது. மிக சிறந்த இயக்கங்கள் இருக்கும், சிறந்த தலைவர்கள் தோன்றுவார்கள், ஜாதி கொண்டிருப்பார், எல்லை தாண்ட முடியாது. பெரிய தலைவர்கள் இருப்பார்கள், நாடாளுவார்கள், ஆனால் மதத்துக் கொண்டிருப்பார். இன்னும் சிலர் பேசும் மொழி கொண்டிருப்பார். மொழி அறிவியல், மொழி பகுத்தறிவு, மொழி நமது உயிருக்கு மேல். மொழியை பகைக்கவில்லை, ஆனால் மொழிக்குள் அடங்கிவிடக்கூடாது. எனவே மொழியை உறக்க பேசுகிறவர்கள் மொழிக்குள் அடங்கி விடுகிறார். இன்னும் சிலர் நாடு பற்றி பேசுவார்கள், தேசியம் பற்றி பேசுவார்கள். நம்முடைய நாட்டிற்கு நிகரில்லை என்று சொல்வார்கள். தேசியம் என்பது தேசத்திற்குள் அடங்கி விடுகிறது. உலகிலேயே ஜாதியை கடந்து, மதங்களை கடந்து, மொழி இனங்களை கடந்து, தேசத்தை கடந்து மானுடத்தின் விடுதலைக்காக இருக்கிற ஒரே இயக்கம் செங்கொடி இயக்கம் என்பதை வரலாறு இன்றைக்கு குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுபோல ஒரு இயக்கம் இருக்கிறதா உலகில்? இல்லை. நீங்கள் எத்தகைய முழக்கத்தை நீங்கள் முன்மொழிந்து பாருங்கள், அந்த முழக்கத்திற்குள் ஒரு பிரிவினை இருக்கும். சொல்லி பாருங்கள். நாம் எல்லோரும் இந்த ஜாதி சொல்லுங்கள். நான் ஏ என்ற ஜாதி என்றால் பி என்ற ஜாதி அல்ல, இடைவில் இருக்கிறது. நான் இந்து மதம் என்றால் நான் இஸ்லாமியர் அல்ல, இடைவில் இருக்கிறது. நான் தமிழர் என்றால் நான் மலையாளி அல்ல, இடைவில் இருக்கிறது. நான் இந்தியன் என்று சொல்லி பாருங்கள், நான் பாகிஸ்தான் அல்ல, இடைவில் இருக்கிறது. சிவிலைஸ்டு, வெரி மோஸ்ட் சிவிலைஸ்டு என்று சொல்லப்படுகிற ஐரோப்பியர்கள் ஒரு யூனியன் ஆரம்பித்து நாங்கள் ஐரோப்பிய யூனியன் என்கிறோம், இடைவில் இருக்கிறது. நான் ஆசியன் அல்ல, கருப்பாக இருக்கிற ஆப்பிரிக்கா அல்ல, இடைவில் இருக்கிறது. நண்பர்களே, 1848 மார்க்ஸ் ஏங்கல்ஸ் என்கிற மகத்தான அந்த சிந்தனையாளர்கள் பிறந்துதான் கரத்தால் உழைக்கிற உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்றார்கள். இந்த சொல்லுக்குள் இடைவெளி இருக்கிறதா என்பதை படித்தவர்கள் சொல்லட்டும், அறிஞர்கள் சொல்லட்டும். இது வெறும் சொல்லல்ல, முழக்கம். இதான் லட்சியம், இதான் மனித குலத்தின் திசை. இந்த சொல்லுக்குள் பிரிவினை இல்லை, இடைவெளி இல்லை. மனித குலத்தை மேலும் மேலும் நெருங்க செய்கிற மகத்தான சொல், அறிவியல் சொல். எனவேதான் இன்றைக்கு நாம் உலக நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். கூட்டு உழைப்பால் தான் பொருள் உருவாக்குறது. வெல்த் கிரியேட்டர்ஸ். நாட்டின் பிரதமர் சொல்லுகிறாரே, செல்வ வளங்களை உருவாக்குகிறவர்கள் முதலாளிகள் என்று. எந்த முதலாளி செல்வத்தை உருவாக்கி இருக்கிறார்? ஆழ்கடலில் முச்சடைக்கு முத்தெடுப்பது எந்த முதலாளி? கோலார் தங்க வயலில் தங்கத்தை வெட்டி எடுக்கிற ஒரு முதலாளியின் பெயரை சொல்லுங்கள் நாட்டின் பிரதமர் அவர்களே. மூட்டை தூக்குகிற, கறி சுமக்கிற, சாலை போடுகிற ஒரு முதலாளியின் பெயரை சொல்லுங்கள். இயற்கையோடு கரத்தால் உழைப்பால் விடைபெறுகிற ஒருவரை சொல்லுங்கள். வெல்த் கிரியேட்டர்ஸ், செல்வ வளங்களை அவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். இப்படிப்பட்டவர் இந்தியாவின் பிரதமர். உலகில் எந்த முதலாளியும் செல்வ வளங்களை உருவாக்கவில்லை, உழைப்பவன் தான் செல்வ வளங்களை உருவாக்குகிறான். மாறாக அந்த செல்வ வளங்களை கொள்ளையடிப்பவன் முதலாளி. பெரும் முதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகள், தேசம் கடந்த முதலாளிகள், மூலதன முதலாளிகள். முதலாளிகள் என்கிற ஒரு சொல்லே இன்னும் புரியவில்லை. பெட்டிக்கடை உரிமையாளர் முதலாளி என்கிறார். 10 பேரை வேலை வாங்குகிறவர் முதலாளி என்கிறார். நாங்கள் சொல்கிற முதலாளிகள் இந்தியாவை 4 முறை
அதனாலதான் சொல்கிறோம் அந்த செல்வங்கள் நாட்டுக்கு வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். எத்தனை கட்சி, எவ்வளவு இளைஞர்கள் ஓடுகிறார்கள், படித்தவர்கள் ஓடுகிறார்கள். எது அரசியல், எது மாற்றம்? தலைவரை மாற்றுவதா, கட்சியை மாற்றுவதா? நிலவுகிற சமூக அமைப்புக்கு மாற்று எது? நண்பர்களை, பெரியவர்களை, கம்யூனிஸ்டுகள் முழங்குவது, தொழிலாளர் வர்க்கம் முழங்குவது, தேசத்தில் செல்வ வளம் தேசத்தின் மடியில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்வோம். கூட்டு உழைப்பால் அல்லவா செல்வம் உருவாகிறது. எந்த செல்வமும் கருத்தால் உருவாகிற செல்வம். இந்த செல்வம் யார் மடியில் இருக்க வேண்டும்? உழைக்கிறவர்கள். கூட்டு உழைப்பால் செல்வம் உருவாகிறது. இந்த செல்வம் தேசத்தின் மடியில் இருக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்க தலைவர்களும் தோழர்களும் சொல்லுகிறோம். மாறாக RSS, பிஜேபி, முதலாளித்துவ அரசியல் கட்சியின் தலைவர்கள் இவ்வாறு உருவாக்கப்படுகிற செல்வம் தனியார் மடியில் இருக்க வேண்டும், அதானி மடியில், அம்பானி மடியில் இருக்க வேண்டும் என்றார். எது இதில் பகுத்தறிவு? எது நாட்டுக்கானது? படித்தவர்களை நான் பார்த்து கேட்கிறேன், சிந்தனையாளர்களை கேட்கிறேன், அறிவில் சிறந்தவர்களை கேட்கிறேன். பல கட்சியில் இருப்பார்கள், அவர்களை பார்த்து கேட்கிறேன். கம்யூனிஸ்டுகள் நடத்துகிற போர் இந்த போர் ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக அல்ல. ஐடியல் வார். RSS, பிஜேபி என்பது ஒரு கருத்தியல், முதலாளிகளுக்கான கருத்தியல், ஜாதி மதங்களுக்கான கருத்தியல். அந்த கருத்தியலுக்கு எதிராக நாங்கள் போரிடுகிறோம். எங்கள் கருத்தியல் சமூக அறிவியல் கருத்தியல், விடுதலை கருத்தியல். ஒரு மனிதனை பார்க்கிற போது அவனை உழைப்பாளியாக பார்க்கிறோம், சிந்திப்பவராக பார்க்கிறோம், ஆண் பெண் என்று பார்க்கிறோம். மறந்தும் கம்யூனிஸ்டுகள் ஒருவனை ஜாதியை, அவன் என்ன ஜாதி அறிய விரும்பவில்லை, என்ன மதம் அறிய விரும்பவில்லை, எந்த தேசம் அறிய விரும்பவில்லை, நிலம் பார்ப்பதில்லை. கம்யூனிஸ்டுகள் மனிதனை மனிதனாக பார்க்கிற ஒரே கருத்தியல் சித்தாந்தம் உலகத்தில் உண்டு என்றால் நாங்கள் பிடித்திருக்கிற செங்கோடி இயக்கத்தின் மகத்தான கருத்தியலும் விழுமியங்களும் தான். இதற்கு அருகில் வர அஞ்சுகிறார். அரசியலில் ஒரு நடிகர் வந்தால் அது பேசப்படுவாங்கிறது. நாம் யாரையும் மனதில் வைத்து பேசவில்லை, யாரையும் அலட்சியப்படுத்துகிற கருத்தியலும் எங்களிடம் இல்லை. நாங்கள் எல்லோரையும் மதிக்கிறோம், ஏற்கவில்லை. புதிதாக யார் நடிகர் வந்தாலும் சரி, யார் கட்சி ஆரம்பித்தாலும் நாங்கள் மதிக்கிறோம், ஏற்பதில்லை. நடிகருக்கு அவ்வளவு ஈர்ப்பு தமிழ் மண். நீ அமர்ந்திருக்கிற பத்மநாபன் 62 சென்னைக்கு வந்தார். அப்போதான் பிறக்கிறேன். ஒரு சந்தித்த தொழிற்சங்க தலைவர்கள் எவ்வளவு, நடத்திய போராட்டங்கள் எவ்வளவு, வழக்குகள் எவ்வளவு, சிறை சித்திரவதைகள் எவ்வளவு, எவ்வளவு அமைதியாக அடக்கமாக தனக்கிடப்பட்ட ஒரு பணியை செய்து முடித்து அந்த நிறைவு காலத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு சொல்லல்ல. AKB என்பது உழைப்பாளி மக்களின் பல்கலைக்கழகம். இப்படி ஒருவரா இருவரா கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள். எத்தனை ஆண்டுகள் சிறை, எத்தனை ஆண்டுகள் வழக்கு. எல்லோரும் பெரும் செல்வந்தர்கள். சிங்காரவேலர் துவங்கி CS, KTK தங்கமணி, ஒரு பெரும் பட்டியல் இருக்கிறது. பார்வதி கிருஷ்ணன், NK கிருஷ்ணன், அப்படியே EMS, ஸ்ரீராஜேஸ்வர ராவ், இந்திரஜித் குப்தா, ஹிரேன் முகர்ஜி, பெரும் பட்டியல் இருக்கிறது. எல்லோரும் செல்வந்தருக்கு பிள்ளைகள். லண்டனில் படித்த, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து, கேம்பிரிட்ஜில் படித்து, எல்லோரும் காங்கிரஸ் விட்டு பிள்ளைகள். இங்கே இருந்தால் புரட்சிகர இயக்கத்தில் சென்று வருவார்கள். எனவே தன் பிள்ளைகள் சொத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே செல்வந்தர் விட்டு பிள்ளை எல்லாம், காங்கிரஸ் விட்டு பிள்ளை எல்லாம் அயல்நாடுகளுக்கு சென்றார்கள், ஐரோப்பாவுக்கு சென்றார்கள் படிப்பதற்கு. படித்து முடித்து அவர்கள் திரும்பி வருகிற போது அனைவருமே கம்யூனிஸ்டாக மாறினார்கள் என்பது வரலாறு. அறிவை எங்கே இருந்தாலும் அதை தேடுவது சமதர்மத்தை, விடுதலை. அறிவுள்ளவர்கள் எல்லா திசையிலும் இருக்கிறார்கள், எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். எதற்கு கட்சி, எதற்கு தலைவர்கள், எதற்கு கொள்கை? இந்த சமூகம் அப்படியே இருக்கிறது. எவ்வளவு மகத்தான மனிதர்கள் இந்த தமிழ் மண்ணில் தோன்றினார்கள், தலைவர்கள் தோன்றினார்கள். எல்லோரையும் நாங்கள் வணங்குகிறோம், கரங்குப்பி நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் சமூகம் அப்படியான இருக்கிறது. 40 கோடி பேருக்கு தேவையானதை 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டுகிறார். அதை சட்டம் அங்கீகரிக்கிறது, நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது, அரசியல் கட்சிகள் அதை கடந்து போகிறது. டாக்டர் அம்பேத்கர் அப்பொழுது சொன்னார், அரசியல் நிர்ணய சபை 2 குறித்து பேசாத சட்டமன்றமும் நாடாளுமன்றம். ஒன்று ஜாதி, இன்னொன்று சுரண்டல். 40 கோடி பேருக்கு தேவையானதை 4 பேர் வைத்திருக்கிறாரே, இது பற்றி இந்திய நாடாளுமன்றத்தில் என்றைக்காவது விவாதம் நடைபெற்றதுண்டா? சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெற்றதுண்டா நான் கேட்கிறேன். பிறப்பில் என்ன ஏற்றத்தாழ்வு இருக்கிறது? சிங்காரவேலர், தந்தை பெரியார்,
ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாசர், இன்னும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் ஜாதிக்கு எதிராக முழங்கினார். ஜாதி உண்டா இல்லையா? ஜாதி அறிவியல் அல்ல, பகுத்தறிவு அல்ல, பாட புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறதா? கல்விக்கு அத்தகைய துணிச்சல் இருக்கிறதா? இந்தியாவுடைய பல்கலைக்கழகத்திற்கு அந்த துணிச்சல் இருக்கிறதா? ஆண் உயர்வல்ல, பெண் தாழ்வல்ல, பெண்ணும் ஆணும் ஒன்றுதான், அது உயிர். பிறப்பால் ஏற்ற தாழ்வில்லை. பிறர் உழைப்பை சுரண்டக்கூடாது. மாணவர் எல்லோரும் ஊர்களும் ஊர் நிறை பாடம் சொல்கிறதா? எந்த கல்லூரியில் பாடம்? எந்த பல்கலைக்கழகத்தில் பாடம்? கல்லூரிகளும் பல்கலைக்கழகம் மறந்த பாடத்தை கம்யூனிஸ்ட் பேரியக்கம் இந்திய மண்ணில் கற்பிக்கிறது. நாங்கள் போராடுகிறோம். எனவே இந்த இயக்கமே ஒரு பல்கலைக்கழகம். இதை கடந்து ஓடுகிறார். எங்கே ஓடினாலும் ஓடி ஒரு சுற்றி வர வேண்டிய இடம் கம்யூனிஸ்ட் பேரியக்கம், இடதுசாரி இயக்கம். என்ன நடிகர் உலகத்தில் சார்லி சாப்ளின் ஒரு நடிகர் உண்டா? நான் கேட்கிறேன். உலகிலேயே ஆரகன், இசை மேதை, இளையராஜா முன்பு 100 இளையராஜா சேர்ந்தால் ஒரு ஆரகன். பெர்னாட் ஷா நாடக மேதை, ஐன்ஸ்டீன் அறிவியல் உலகின் திசையை திருப்பி போட்டவர் சார்லி சாப்ளின். இவர்கள் நண்பர்கள். ஏறத்தாழ 4 பேருமே கம்யூனிஸ்டுகள். பெர்னாட் ஷா, ஐன்ஸ்டீன், ஆரகன், சாப்ளின் லண்டன் வீதிகளில் காரில் பயணிக்கிறார்கள். எங்கே ஒரு இடத்துல செங்கொடி பறக்கிறது. உடனே பெர்னாட் ஷா சொல்கிறார், கொஞ்சம் நிறுத்துங்கள், நான் அந்த செங்கொடியை பார்த்து விட்டு வருகிறேன் என்று காரை நிறுத்திவிட்டு அங்கே செல்கிறார். ஆரகன் கேட்கிறார், பிரிட்டிஷ் நாட்டில் நீ வாழ்கிறாய், பிரிட்டிஷ் குடிமகன், பிரிட்டிஷ் கொடிக்கு நீ மரியாதை செய்வதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன தொழிற்சாலையில் ஒரு செங்கொடியை, சிகப்பு கொடியை பார்த்து விட்டால் அங்கே சென்று நீ அதற்கு வணக்கம் செய்கிறாயே, நீ தேசத்துறை அல்லவா என்று சொன்னபோது பெர்னாட் ஷா சொல்கிறார். பெர்னாட் ஷா யாரோ அல்ல, நாடக மேதை, அறிவுலகின் மகத்தான மனிதர். அவர் சொல்கிறார், உண்மைதான், நான் பிரிட்டனை நேசிக்கிறேன், பிரிட்டன் கொடியை மதிக்கிறேன். ஆனால் அந்த கொடி ஓவியர்களால் தூரிகை கொண்டு ஓவியர்களால் வரையப்பட்ட கொடி. என் அறிவுக்கு நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை கொடியும் ஓவியர்களால் தூரிகை கொண்டு வரையப்பட்ட கொடி. உலகத்திலேயே உழைக்கிறவன் தனது உதிரத்தை தந்து ஒரு நிறத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது இந்த செங்கொடி. எனவே இந்த கொடிக்குள் ததும்போது உயிர், ரத்த திட்டு. உலகில் நீங்கள் எந்த கொடியை எடுத்துக்கொள்ளுங்கள், அரசியல் கட்சி கொடிகளை மதிக்கிறோம், அரசியல் கட்சிகளை மதிக்கிறோம், தலைவர்களை மதிக்கிறோம். ஒரு நிமிடம் நாட்டுக்கு உழைத்தாலும் கூட நாங்கள் கரம் கூப்பி வணங்குகிறோம். கடந்து செல்லவில்லை. ஆனால் இந்த கொடிக்குள் உயிர் இருக்கிறது, உழைப்பவன் சிந்திய உதிரம் இருக்கிறது. எனவேதான் இந்த கொடி உலகம் முழுவதும் பறக்கிறது. எல்லைகளை தாண்டி பறக்கிற கொடி இந்த கொடிதான். அறிவியல் இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, விடுதலை கருத்துக்கள் இருக்கிறது, தொண்டும் தியாகமும் எளிமையும் நேர்மையும் இருக்கிறது. இதை கடந்து ஒரு நடிகர் நாட்டை விடுவித்து விடுவார், எல்லாவற்றுக்கும் அவருக்கு தீர்வு என்றால் என்ன செய்வது? ஆனால் நாங்கள் கலந்தவில்லை. கம்யூனிஸ்ட் பேரியக்கம் பயிற்சி வைத்திருக்கிற 4 மாணவரை, 4 இளைஞரை கூட பல்லாயிரக்கணக்கான நடிகர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களை வெல்ல முடியாது. மாறாக அவர்கள் வென்று விடுவார். அவனிடம் விடுதலை விழுமியம் இருக்கிறது, அரசியல் விழுமியம் இருக்கிறது. எனவேதான் ஈரானில் குண்டு போட்டால் இங்கே தலைவர்கள் வாய் மூடி கொண்டிருக்கிற போது செந்துண்டு அணிந்த பார்வைக்கு சுமாராக இருக்கிற 4 கம்யூனிஸ்ட் தெருவில் நின்று அமெரிக்க ஏகாதிபத்தியமே குண்டை போடாதே, ஈரான் மீது குண்டு பொழியாதே, யுத்தம் கூடாது என்று முழங்குகிறான். முழங்க வைத்திருக்கிறது. பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் பார்வையாளர் மாடத்தில் பார்க்கிறது. பிரதமர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றம் அல்லவா அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். நாடாளுமன்றம் உலகின் தலை சிறந்த நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றம் போல் உலகில் ஒரு நாடாளுமன்றம் இல்லை. இந்த சமூக அமைப்போடு நமக்கு உடன்பாடு இல்லை. இது முதலாளித்து சமூக அமைப்பு. ஆனால் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி என்று வருகிற போது இந்தியா தலை சிறந்த நாடு. இன்னைக்கு எப்படி நேட்டால் காங்கிரஸ் அங்கீகரித்தது இந்தியாவுடைய நாடாளுமன்றம், வியட்நாம் விடுதலையை அங்கீகரித்தது இந்திய நாடாளுமன்றம், சீன விடுதலை போரை அங்கீகரித்தது இந்தியாவில் இருக்கிற அரசியல் இயக்கங்கள். இந்தியாவுக்கு அந்த பாரம்பரியம் இருக்கிறது. ஈரான் நமது நட்பு நாடு. அந்த அதிபரை கொள்ளுகிறான். அதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்ற துணிச்சல் நாட்டின் பிரதமருக்கு இல்லை. பிஜேபி
நாட்டின் தலைவர் நட்பு நாட்டின் தலைவர் ஒருவரை கொள்ளுகிறான், நட்பு நாட்டின் தலைவர் ஒருவரை சிறைபிடிக்கிறான், நட்பு நாடு கியூபா அதை மிரட்டுகிறான். இந்திய நாடாளுமன்றம் என்ன செய்கிறது? பிரதமர் என்ன செய்கிறார்? அயலுறவு என்ன செய்கிறது? பிரதமர், நாடாளுமன்றம், அயலுறவு கடந்து போகிற போது ஏதோ ஒரு மூலையில் குக்கிராமத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை கூடினால் இதை கண்டித்து தீர்மானம் போடுகிறான் அல்லவா? உங்கள் நாடாளுமன்றத்தை விட, நீங்கள் இருக்கிற நாடாளுமன்றத்தை விட கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை 1000 மடங்கு பெரியது. உலகின் பெரிய நாடாளுமன்றம் யுத்தம் கூடாது, கொன்றதை கண்டிக்கிறேன் என்று சொல்ல இருக்கிற போது கம்யூனிஸ்டுகள் சொல்கிறோம் அல்லவா, அதுதான் அரசு. எனவே நண்பர்களே, பெரியவர்களை நான் முடிக்கிறேன். பெரும் கடமை நமக்கு இருக்கிறது. நாளை மறுநாள் தீர்ப்பு வெளியாகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கம்யூனிஸ்டுகள் அங்கு பெற்றிருக்கிற திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெல்லும், அதிகாரத்துக்கு வரும், ஆட்சி அமைக்கும். அதற்கு இப்பொழுதே வாழ்த்துக்கள். ஆனால் மறுதினமே உழைக்கும் மக்களின் உரிமை போர் தொடரும். அதில் சமரசம் இல்லாமல் எங்கள் போராட்டத்தை முன்பை விட அதிகமாக எடுப்போம். அதில் சமரசம் இல்லை. நண்பர்களை, பெரியவர்கள், பெரும் கடமை நமக்கு காத்திருக்கிறது. நாட்டை பிளவுபடுத்த துடிக்கிறார். நான் அதை சொல்லி முடிக்கிறேன். ஒரே சட்டத்தின் மூலம் நாட்டை உடைத்திருப்பார். நாடாளுமன்ற மறு வரையறை. இந்தியா உருவானது சாதாரணமானதல்ல. அறிவில் சிறந்த நீங்கள் பலர் இருக்கிறீர்கள். இங்கே அறிவில் சிறந்த பல தலைவர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும். கங்கை சமவெளி, சிந்து சமவெளி இருந்த அந்த திட்டு ஒன்றிணைந்தது. கிரேக்கர்கள் படையெடுத்த போது, செங்கிஸ்கான், முகலாயர்கள் படையெடுத்த போது இந்த தேசிய இனங்கள் ஒன்று கூடியது. இந்தியா உருவானது. ஆரம்ப இந்தியா. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நம்மை அடக்கி ஆண்டது. நமக்கு மொழியை கொடுத்தது ஆங்கிலம், ரயில் பாதையை கொடுத்தது, நிர்வாக முறையை கொடுத்தது. நாடு உருவானது. லாபோனோக்குள்ள பிரிட்டிஷ் இந்தியா. மூன்றாவது இந்தியா இந்திய விடுதலை போரில் உருவானது. கதார் இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், பகவத் சிங், நவஜவான் இயக்கம், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ராணுவ குடியரசு, சுபாஷ் சந்திர போஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய லீக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இப்படி புரட்சிகர இயக்கங்களால், விடுதலை இயக்கங்களால் மூன்றாவது இந்தியா உருவானது. நான்காவது இந்தியா சட்டபூர்வமான இந்தியா. டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகளுக்கு பங்கு இருந்தது. சட்டத்தின்படியான ஆட்சி, சட்டபூர்வமான இந்தியா. இதை உடைத்திருப்பார். நாடாளுமன்ற மறு சீரகை கொண்டு வந்து உடைத்திருப்பார். நல்ல வேலை, இது காப்பாற்றப்பட்டது. தமிழக முதல்வருக்கும் கேரள முதல்வருக்கும் பெரும் பங்கு உண்டது. அதை பாதுகாத்தது. நீண்ட நெடிய வரலாற்றில் உருவான ஒரு தேசத்தை துண்டாடி இருப்பார். நல்ல வேலை, இந்திய நாடாளுமன்றம் தோற்கடித்தது. நான் சொல்வதற்கு காரணம், 5வது இந்தியா எது? கட்டங்கட்டமாக பல 1000 ஆண்டுகளாக இந்தியா உருவாகிவிட்டது. எது 5வது இந்தியா? RSS 5வது இந்தியாவா? சொல்ல முடியுமா? எல்லோரும் இந்துக்கள். அந்த இந்தியாவை கட்டமைக்க முடியுமா? எது 5வது இந்தியா? சகோதரர் விஜய் அவர் கொள்கை 5வது இந்தியாவா? நான் கேலி பேசவில்லை, மதிக்கிறேன். அவர் திரைப்பட நடிகர்கள், இப்போது தலைவர், நான் மதிக்கிறேன். 10 பேர் வாக்களித்திருந்தாலும் ஜனநாயகத்தில் நாங்கள் மதிக்கிறோம். அங்கே ஓடுகிற இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், என்ன கொள்கை, என்ன லட்சியம், என்ன விழுமியம்? 5வது இந்தியாவுக்கு ஏதாவது கருத்து இருக்கிறதா? நாடாளுமன்ற பெரிய கட்சிகளுக்கு இருக்கிறதா? அறிவில் சிறந்தவர்கள், படித்தவர்கள், நீண்ட நெடுகாலம் சட்டமன்றம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், எல்லோரையும் மதிக்கிறோம். 5வது இந்தியா எது? சொல்ல முடியுமா? அம்பானி இந்தியாவா? அதானி இந்தியாவா? ட்ரம்ப் இந்தியாவா? சொல்லுங்க நண்பர்களே, எது? ஒரு யுத்தத்துக்கு எதிராக பேசினார், அவனை இடதுசாரி என்கிறான் ட்ரம்ப். போப்பை யுத்தம் கூடாது என்று பேசினார். கம்யூனிஸ்ட் போல் பேசுகிறாய் என்கிறான் ட்ரம்ப். போப்பாண்டவரே இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் பால் நிற்கிறார். நீதியை பேசினார், விடுதலையை பேசினார். எனவே எது 5வது இந்தியா? சொல்லுங்கள். டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தில் வந்து திசையை காட்டிவிட்டார்.
மதச்சார்பின்மை போல் சோசலிசம், அதான் 5வது இந்தியா. எனவே இது வெல்லும், சோசலிச வெல்லும், செங்கோடி வெல்லும். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவை மட்டுமல்ல, உலகையே இந்த கொடி வெல்லும். அந்த காலம் எழும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன்.